மா சுப்பிரமணியன் அவர்கள் தான் அந்த சாருன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, அதை நாங்கள் வந்து எப்படின்னா இன்னைக்கு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது, அதை விசாரிச்சுக்கிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது இவர் தான் அப்படின்லாம் வந்து நாங்கள் யாரையும் எதிர்கட்சிகளே இல்லாமல் சட்டசபை நடக்கிற மாதிரியான ஒரு பொய்யான தோற்றத்தை அவங்க உருவாக்கிட்டே இருக்காங்க. ஸ்டாலின் சார் வந்து சொல்றது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே நம்பணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு 3 சிறப்பு தகுதிகள் இருக்கணும் சார். காது கேட்கக்கூடாது, கண்ணு தெரியக்கூடாது, வாய் பேசக்கூடாது. எம்எல்ஏக்களோட சேர்ந்து ஒரு கேள்வியும், மிக முக்கியமான ஒரு கேள்வியும், இந்த திமுக அரசாங்கம் யாரை காப்பாற்ற துடிக்கிறதோ அதற்கு எதிரான ஒரு கேள்வி எல்லார் சட்ட பாக்கெட்ல இருக்கு. இந்த விஷயத்தில் அதிமுகவுக்கு இருக்கின்ற நேர்மை திமுகவுக்கு இல்லை. யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தான் நீங்க என்னென்னமோ பண்றீங்க. இவங்க எலெக்ஷன் கேம்பெயின்னா இருக்கிறாரு, இவங்க எங்கேயாவது வந்து அன்னதானம் பண்ணாங்கன்னா அங்க இருக்கிறாரு, இல்ல வேற எதுவும் மீட்டிங் நடத்தினா அங்க இருக்கிறாரு, அவர் இருக்காரு. இல்லைன்னா அவர் இருக்கிற இடத்துல இவங்க ஆட்கள் இருக்காங்க. பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட எல்லாருமே வந்து உண்மையை சொல்ல பயப்படுறாங்க. ஏன்னா நீங்கள் உண்மையை சொன்னாதான் நீங்கள் வந்து எஃப்ஐஆர் வெளியே விட்டுறீங்க. எஃப்ஐஆர் வெளியே விட்டது தவறா இல்லையா? அவர் அதிமுக காரனா? அதிமுக காரனை காப்பாற்றுறதுக்கு நீ எதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு 50 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு ஃபீஸ் வாங்குற? முகில் ரோத்துக்கு எதுக்கு கொடுத்துட்டு போற? நீ அதிமுக காரனை காப்பாற்ற வேண்டிய தேவை திமுக காரனுக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்குறோம். இந்த மாதிரி பாலியல் வழக்குகள் எல்லாம் டைவர்ட் பண்றதுக்கு இவன் இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரங்கன்றதை விட ஒரு பெண் குழந்தை நம்ம அரசாங்கத்தின் கீழ் பெண்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு நாம என்ன நடவடிக்கை செஞ்சோம்? இதுக்கு சார் நீங்க ஆபாச பாடல்களுக்கு ஆபாச நடனம் விட்டு கூட்டத்தை கூட்டுறீங்க. அப்போ உங்களுக்கே தெரியுது, உங்க கொள்கைன்னு கூப்பிட்டா உங்க கட்சிக்காரங்க ஒருத்தவங்களும் வரமாட்டாங்க. பெண்களோட உடலை காட்டினா தான் கட்சிக்காரங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழிமுறையை இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார். கைடிவிங்கில் வந்து நீங்க உட்காந்துட்டு அவங்க வீடியோ வெளியிடுவேன், இவங்க வீடியோ வெளியிடுவேன்லாம் நீங்க பேசுறது இருக்கு இல்லையா? இதனால நாட்டு மக்களுக்கு என்ன சார் நன்மை? திருட்டுத்தனம் பண்றதுல பக்கா கில்லாடிகள் சார். அவங்க மக்களை ஏமாத்துறதுல வந்து அவங்க வந்து என்னது பிஹெச்டி வாங்கின ஆட்கள். ஏமாத்துறது, திட்டுத்தனம் பண்ணுறது, நிலத்தை ஆட்டை போடுறது. திமுக அரசு மக்களை ஏமாற்றுவதற்கு ஒருபோதும் விற்கப்படாத அரசு சார். அதில் இந்த நீட் ட்ராமா அட்லீஸ்ட் இப்போயாவது வந்து ஒத்துக்கிட்டாங்க. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் ஐடி விங் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நாச்சியால் சுகந்தி மேம் அவர்கள் தான். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இன்னைக்கு காலையிலேருந்தே வந்து அதிமுகவினர் மகளிர் அணி சார்பாக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. யார் அந்த சார் அப்படின்ற ஒரு குரல் எல்லா பக்கம் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்குமாவது தெரிஞ்சுதா அதிமுகவிற்காக யார் அந்த சார்ன்றது? உயர்நீதிமன்றம் ஒரு ஸ்பெஷல் டீம் போடணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமில் அது போயிட்டுருக்குது. பட் யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த கேள்வி மிக முக்கியமானது. ஏன்னா காவல்துறையே வந்து யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த சாருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறனால தான் கமிஷனரே வந்து ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி அவர் சொல்கிறாரு. அப்படிங்கும்போது தான் உயர்நீதிமன்றம் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கு, கமிஷனரை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு இன்றைக்கி வந்து நம்மளுடைய திமுக அரசாங்கம் கமிஷனரை காப்பாற்றுறதுக்காக அவர் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாது, எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க. அப்போ இந்த செட்டப்பெல்லாம் பார்க்கும்போது தான் திமுக அரசாங்கம் கமிஷனரை காப்பாற்றுவதற்கும், கமிஷனர் வந்து அந்த சாரை காப்பாற்றுறதுக்கு ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி சொல்கிறது, இது எல்லாம் தான் அந்த யார் என்கின்ற சார் அந்த கேள்வியை அப்படியே உயிரோட்டமாகவே வச்சுக்கிட்டு இருக்கு. பெரிய பிரபலமான முக்கிய புள்ளி அதிகாரிகளாம் மேம், அவ்வளோ அளவுக்கு மறைக்கிற அளவுக்கு அது இல்லை. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்துக்கு கொடுக்குற அழுத்தத்தில் தான் அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது அப்படிங்கிறத புரியுது. ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டசபையில் பேசும்போதே சொல்லிட்டாரு, அது திமுக காரர் இருந்தாலுமே நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும்னே சொல்லிட்டாரு மேம். ஸ்டாலின் சார் வந்து சொல்கிறது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே நம்பணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு 3 சிறப்பு தகுதிகள் இருக்கணும் சார். காது கேட்கக்கூடாது, கண்ணு தெரியக்கூடாது, வாய் பேசக்கூடாது. இந்த 3 சிறப்பு தகுதிகள் இருந்தால் அவர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பிக்கலாம். ஏன்னா எதுவுமே நம்ம காதுக்கு வராது, மனசுக்கு போகாதில்ல. ஏன்னா அந்த இதுக்கு முன்னாடி 2022 விக்னேஷ்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஞாபகம் இருக்கா அவங்க எல்லாத்துக்கும்? கஸ்டோடியல் டெத். அது அவர் வந்து இறந்துட்டார். அப்போ இதே சட்டமன்றத்தில் என்ன சொன்னார் ஸ்டாலின் ஐயா? அவர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தார், ஆஸ்பத்திரி கொண்டு போகிற வழியிலே இறந்துட்டார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எங்கே சொல்கிறாரு? சட்டமன்றத்தில் சொல்கிறாரு. அப்போது எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொன்னார்னா, அப்படி இது நடக்கலை அப்படின்னு சொன்னார். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 days கழித்து வந்து உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது, விக்னேஷோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. அப்போ அதில் வந்து 13 இடங்கள்ல அந்த பையனுக்கு காயம் இருந்துச்சு அப்படின்னு வந்துச்சு. அப்போது ஒரு முதல்வரே சட்டமன்றத்தில் தவறான தகவலை கொடுக்குறாரு.
என்ன கொடுக்குறாரு உங்களுக்கு? அந்த டெத் நேச்சுரல் டெத் அப்படிங்கிற மாதிரி. அந்த பையன் இயற்கை மரணமாக தான் இறந்தான், உடம்பு சரியில்லாமல் தான் எடுத்தான். ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டாக அதுக்கு மாறாக வருது. அப்போது ஒரு தவறான தகவலை முதல்வரே பதிவு செய்கிறார். அப்போ அது எதிர்க்கட்சி கவனத்துக்கு கொண்டு போய் சேர்த்தப்போ அதுக்கு பதிலளிக்கும் போது அதே முதல்வர் சொல்லுகிறார், எதிர்க்கட்சி தலைவர் சொன்னது போல் அதில் காயங்கள் இருந்தது உண்மைதான் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அந்த குறிப்புகள்லாம் இன்னமும் உங்களுக்கு சட்டமன்ற குறிப்புகள் இருக்குது, செய்திகள்லையும் இருக்குது, நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது அரசாங்கமாக அவர் தவறான தகவல்களை மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறார் அப்படிங்கிற எண்ணம் அதிமுகவுக்கு மட்டும் கிடையாது, மக்கள் மத்தியிலையுமே அது இருக்குது. இப்போ இவர் போகிற பக்கமெல்லாம், ஸ்டாலின் ஐயா போகிற பக்கம்லாம் ரேஷன் அரிசி சரியில்லை அப்படின்னு பெண்கள் புகார் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி சட்டமன்றத்தில் காலையில் அவர் பேசும்போது என்ன பேசினார்? பெண்கள்லாம் என்னை அப்பா அப்பான்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அழுதாருன்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு அதெல்லாம் க்ளோஸ் அப்பெல்லாம் போடுறீங்க. அவர் அழலாம் இல்லை, நீங்களா சொல்லிக்கிறீங்க, மீடியாவாக சொல்லிக்கிறீங்க அழுதாரு, கண்கள் கலங்கினார்னு. அவர் பேசுறது மட்டும்தான் மேம் கரெக்டாக லைவில் வருது. அது அது பெரிய சப்ஜெக்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். எதிர்கட்சிகளே இல்லாமல் சட்டசபை நடக்கிற மாதிரியான ஒரு பொய்யான தோற்றத்தை அவங்க உருவாக்கிட்டே இருக்காங்க. அது கூட ஏற்றுக்கலாங்க மேம். ஆனால் அதிமுகவினர் பேசும்போது கூட அப்பாவு காட்டுறாங்க, திமுக அமைச்சர்களை தான் காட்டுறாங்கும் போது எப்படி மேம் ஏற்றுக்க முடியுது? அது இந்த யார் அந்த சாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேட்ச் பற்றிருக்காங்க இல்லையா? ஓ, அந்த ரீசன். அது ஒன்று. ரெண்டாவது எல்லாரும் கருப்பு சட்டை போட்டு போகிறாங்க. இது ரெண்டும். அப்போது ஒரு சட்டசபைக்குள் கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு யார் அந்த சாருங்கிற கேள்வி ரொம்ப ஸ்ட்ராங்காக அங்கே உட்காந்துருக்கு இல்லையா? உங்களுக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் மட்டும் உட்காரல, எம்எல்ஏக்களோடு சேர்ந்து ஒரு கேள்வியும், மிக முக்கியமான ஒரு கேள்வியும், இந்த திமுக அரசாங்கம் யாரை காப்பாற்ற துடிக்கிறதோ அதற்கு எதிரான ஒரு கேள்வி எல்லார் சட்ட பாக்கெட்லேயும் இருக்கு இல்லையா? அதை காமிக்கிறதுக்கு அவங்க பயந்தாங்க. இப்போ நேற்று வெள்ளை சட்டை போட்டு போனோன்னே காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, லாங் ஷாட்டில் காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கு என்னென்னா, இவங்க பண்ணுறது எல்லாமே தகுதித்த வேலை, திட்டுத்தரமான வேலை. அதுக்கு ஒரு சபாநாயகர் பொறுப்பற்ற முறையில் பதில் சொல்கிறார் பார்த்தீங்களா? அது எல்லாமே டெக்னிக்கல் ஃபால்ட்டு, தொழில்நுட்ப கோளாறுனால இது பண்ணி. இப்போ இந்த கேமரா பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல டெக்னீஷியன் அதை ஒரு 1/2 அன் ஹவரில் அவர் சரி பண்ணிடுவார். அப்போ அந்த மாதிரி ஒரு திறமை வாய்ந்த டெக்னீஷியன் இல்லாமல் தான் நீங்கள் நேரலையே செய்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருதுல்ல. அதனால் பொய் சொன்னாலும் அதை திறம்பட இந்த திமுக அரசுக்கு பொய் சொல்ல தெரியல. அதுவும் அப்பாவும் அவர்கள் இந்த ஒரு சபாநாயகராக அவர் இருப்பதை விட எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி அவர் ஒரு திமுக அரசை காப்பாற்ற துடிக்கிற ஒரு அமைச்சராகத்தான் அந்த இதில் நாற்காலியில் அவர் உட்காந்துருக்காரு. அதனால் இது எல்லாமே அது இந்த முறை சட்டமன்ற கூட்டத்தொடர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு டென்ஷனான ஒரு சூழலில் தான் அது நடந்துட்டு வந்துட்டுருக்கு. மேம், இந்த மாதிரி நீங்கள் திமுக மேலே குற்றச்சாட்டு வைக்கும்போது அவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, ஏன் பொள்ளாச்சி சம்பவத்தில் நான் 100 சார் நாங்கள் கேள்வி கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு மேம். அதாவது பொள்ளாச்சி சம்பவத்தில் நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்தீங்களா எடுக்கலையா அப்படின்றதே ஒரு காரசார விவாதமாக நேற்று ஆச்சு மேம். அது எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இது ஸ்டாலின் அவர்கள் மட்டும் கிடையாது, அதிமுகவோட ஆட்சியை களங்கப்படுத்தணுன்னா இந்த ஒரு கேஸை எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போது நீங்கள் ஒரு விஷயத்த பார்க்கணும். இப்போ இந்த அண்ணா நகரில் அந்த சின்ன குழந்தை ரேப் பண்ணப்பட்டப்ப அந்த கேஸோடு சம்மந்தப்பட்டவர்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இந்த அரசு ஏன் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போச்சு? சிபிஐ விசாரணை வேண்டான்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போச்சா இல்லையா? அதிமுக அரசு இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் சம்மந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஏதாவது நீதிமன்றத்துக்கு போச்சா? இதுக்கு சிபிசிஐடி வழக்கு போட வேண்டாம், இல்லை நீங்கள் சிபிஐ போட வேண்டான்னு எந்த இடத்துலையாவது நின்றுச்சா? அப்போது இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உண்மையிலேயுமே அதில் இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி அதிமுக காரர்கள், நிர்வாகிகள் அதில் ஒரு சிலர் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்னா, அதிமுக அரசு அவங்க என் கட்சிக்காரங்க அப்படின்றதுனால எந்த இடத்துலையும் காப்பாற்ற துடிக்கலை. நீ சிபிஐ போறியா, போங்க, தாராளமாக போங்க, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுங்க அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்குது. திமுக அரசு ஏன் அப்படி உறுதியாக இருக்குல்ல? அப்போ நீங்கள் என்னென்னா, அதிமுகவோட புகழுக்கு களங்கம் விளைவிக்கணும்னு தான் நீங்கள் அந்த பொள்ளாச்சி கேஸை திரும்ப திரும்ப எடுக்கிறீங்க. ஒரு பெண்ணாக எனக்கும் பெண் குழந்தைகள் இருப்பதனால பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுறதை யாராலையுமே, ஒரு ஹியூமன் பீயிங்காக மனுஷனாக யாருமே அதை டாலரேட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயந்தான். அது இல்லைன்னே சொல்ல முடியாது. ஆனால் எந்த இடத்துலையாவது எந்த அதிமுக காரர்களாவது அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்குகளுக்கெல்லாம் வக்காலத்தை வாங்கிட்டு இருக்காங்களா? திமுக காரங்க மாதிரி பொய் பேசிகிட்டு இருக்காங்களா? கமிஷனரை வச்சு பொய் பேச வைக்கிறாங்களா? நீதிமன்றத்துக்கு போகிறாங்களா சார் ஒவ்வொன்றுக்கும்? இல்லை. அப்போது இந்த வழக்கை இந்த 3.5 வருஷமாக சிபிஐ இன்னமும் அது விசாரித்து கொண்டிருக்கிறது.
விசாரணைக்கு முடிவில் என்ன தண்டனை வருதோ தண்டனை கொடுக்கப்பட்டது குற்றவாளிகள் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள். அப்போது அந்த தில்லு அதிமுகவுக்கு இருக்கின்ற இந்த விஷயத்தில் அதிமுகவுக்கு இருக்கின்ற நேர்மை திமுகவுக்கு இல்லை. யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தான் நீங்கள் என்னென்னமோ பண்ணுறீங்க. ஆனால் இந்த பக்கம் அதிமுக கொடுக்குற அழுத்தத்துக்கு பதில் சொல்லிட்டு அந்த பக்கம் மேடைகளில் நீங்கள் முன்னாடி ஒரு காலத்தில் முன்னாடி இல்லை, இந்த சம்பவத்துக்கு முன்னாடி மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு கொடுத்த ஒரு இம்பார்ட்டன்ஸை நீங்கள் இப்போ கொடுக்கறதில்ல. ஆமாம் மேம், இல்லையா? பிரஸ் மீட் அடிக்கடி கொடுப்பாரு. இப்போ ரீசெண்டாக கொடுக்கறதே ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் கொடுத்தாரு. ஒரே ஒரு தடவை HMPV வைரஸ்க்காக ஒரே ஒரு தடவை கொடுத்துட்டு போனார், அவ்வளோதான். அப்படிங்கும்போது இதெல்லாமே சேர்ந்து பல விஷயங்களை சொல்லுதில்ல சார் மக்களுக்கு. மக்கள் வந்து இன்னைக்கு நீங்கள் வந்து யார் கையில் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருமே செய்திகளை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க, இல்லைங்களா? அந்த மொபைல் கையில் இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு செய்தியாளர் தான். அவர்களால் ஒரு செய்தியை பரப்ப முடியும்னா பரப்புவாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இதெல்லாமே முன்னாடி வந்து ஒரு சின்ன விஷயனாலே மாசு வந்துடுவார், இல்லையா? ஸ்டேஜில் அவர் தான் இருப்பார், கேமரா முன்னாடி அவர் தான் இருப்பார், ஸ்டாலின் ஐயா வாக்கிங் போனால் அவர் தான் இருப்பார், எல்லா இடத்துலையும் அவர் தானே இருப்பார். இன்றைக்கி அந்த காட்சிகள்லாம் எங்கே போச்சு? அப்படிங்கும்போது மக்கள் இது எல்லாத்தையும் கூர்த்து கவனிச்சுட்டு தானே இருக்காங்க. அப்போது ஏதோ ஒரு இடத்துல யாருக்கோ ஒரு சந்தேகம் வருது, மக்களுக்கு சந்தேகம் வருது. அப்படிங்கும்போது அதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் திமுக அரசுக்கு இருக்குதா இல்லையா? திமுக அரசாங்கத்துக்கு இருக்குது, திமுக ஒரு கட்சியாக இருக்குது. ஸோ அதிமுகவோட தரப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மா சுப்பிரமணியர்களை தான் அந்த சாருன்னு சொல்ல வர்றீங்களா? இல்லை, அதை நாங்கள் வந்து எப்படின்னா இன்றைக்கி வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது, ஸ்பெஷல் டீம் அதை விசாரிச்சுக்கிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது இவர் தான் அப்படின்லாம் வந்து நாங்கள் யாரையும் நேரடியாக குற்றம் சாட்ட விரும்பலை. குற்றம் சாட்டுவது அந்த வழக்கை திசை திருப்புவதற்கு வழிவகுக்கும், அதையும் நாங்கள் பண்ண விரும்பலை. ஆனால் இந்த விஷயத்துக்கு அப்புறம் அருண் அவர்கள், கமிஷனர் அருண் அவர்கள் வந்து அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு வந்து அந்த போஸ்கோ கமிட்டி மூலமாக வந்து இது கொடுத்துச்சு, அது மூலியமாக தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சுன்னு இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அன்னைக்கு வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர் வேற மாதிரி சொன்னார், இல்லைங்களா? அப்போது இவர்களுடைய இந்த மாறாட்டம் இருக்கு இல்லையா, பேச்சு மாறாட்டம், ஆள் மாறாட்டம், அப்புறம் வந்து ஞானசேகரன் ஃபஸ்ட்டு வந்து துரைமுருகன் அவர் என் கட்சிக்காரே இல்லை அப்படின்ட்டு போனாரா இல்லையா? அப்புறம் முந்தா நேற்று என்ன சொல்கிறார் முதல்வர், திமுக அனுதாபிங்கிறாரு, ஆதரவாளர், ஆனால் உறுப்பினர் இல்லை. இப்போ இன்னமும் ரொம்ப நோண்டி போய் அதை வந்து அவர் உறுப்பினர் தான் அப்படிங்கிறத எப்படியாவது எடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்து போட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏன்னா அதுக்கப்புறம் வந்து தினம் அந்த ஞானசேகரனை பற்றின வீடியோஸ் வெளியே வந்துகிட்டே இருக்குது. அவர் வந்து தமிழிசை தங்கப்பாண்டியனுக்கு வந்து ஓட்டு சேகரிக்க போன வீடியோக்கள்லாம் இன்றைக்கி நேற்று வெளியே வந்துருச்சு. அப்படிங்கும்போது எல்லா இடங்களையும் அவர் நீக்கமர இருக்கார் சார், எல்லா இடத்துலையும். இவங்க எலெக்ஷன் கேம்பெயின்னா இருக்கிறாரு, இவங்க எங்கேயாவது வந்து அன்னதானம் பண்ணாங்கன்னா அங்கே இருக்கிறாரு, இல்லை வேறு எதுவும் மீட்டிங் நடத்தினா அங்கே இருக்கிறாரு, அவர் இருக்கார். இல்லைன்னா அவர் இருக்கிற இடத்துல இவங்க ஆட்கள் இருக்காங்க. அப்போது என் இடத்துல இன்னொருத்தவங்க வராங்க, இன்னொரு இடத்துக்கு நான் போகிறேன், அவங்களோட இடத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னா அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த கேள்விகளை, யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விகளை கொடுக்குது. நீங்கள் வந்து ஏன் வந்து குற்றவாளிகளை காப்பாற்ற துடிக்கிறீங்க? அது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, இந்த ஞானசேகரன் விஷயத்தை பொறுத்தளவு ஞானசேகரன் இதை வந்து பல வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கும், சரிங்களா? ஏன்னா அவங்க ஆட்சி வந்த உடனே இனிமேல் நம்ம ஆட்சி தானே, நம்மளை யார் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தான் அவர் ஊரை சுற்றி வழிப்பறியில் ஈடுபட்டிருக்கார். பிரம்மாண்டமான பங்களா கட்டியிருக்காரு. இந்த வழிப்பறிகளை பண்ணினா கொள்ளையடிச்ச காசில் பிரம்மாண்டமான பங்களா கட்டியிருக்காரு. கோயில் நிலம்னு வேற சொல்லப்படுதுங்க. அது கோயில் நிலம்னு சொல்கிறாங்க. அப்போ என்னன்னா, இவங்க ஆட்சிக்கு வந்தாலே அடுத்தவங்க நிலத்தை ஆட்டையை போடுறது, இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பாக செய்கிற எல்லா வேலைகளையுமே அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக செய்வாங்க. இதெல்லாம் தான் பர்ஃபெக்டாக செய்வாங்க, சரிங்களா? அப்போ இவ்வளோ தூரம் அவர் வந்து மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னால், இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே கேம்பஸ்குள்ளே போய் பெண்களை இப்படி சீன்றதோ இல்லை அவங்கள வந்து வன்முறைக்கு உள்ளாக்குறதோ அப்படிங்கிறது இது ஃபஸ்ட்டு டைம் அவர் செஞ்சு ஃபஸ்ட்டு டைம் மாட்டலாம். அதுதாங்க நம்ம எல்லாருமே கவனிக்க வேண்டிய விஷயம் தான். இவர் பல முறை செஞ்சுருக்காரு. அப்போது அங்கே பல பெண்கள் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அங்கே படிக்கிற பெண் குழந்தைகளில் பலர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அது இல்லைன்னே சொல்ல முடியாது. ஆனால் பாதிக்கப்பட்ட எல்லாருமே வந்து உண்மையை சொல்ல பயப்படுறாங்க. ஏன்னா நீங்கள் உண்மையை சொன்னால் தான் நீங்கள் வந்து எஃப்ஐஆரை வெளியே விட்டுறீங்க, வெளியே விட்டுட்டு மத்திய அரசாங்கத்தின் தவறுனால அது போச்சுன்றீங்க, சரிங்களா? அப்போது நீங்கள் எஃப்ஐஆர் வெளியே விட்டது தவறா இல்லையா? 100%. இன்ன வரைக்குமே அந்த யார் அந்த சார் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய உலகளாவிய இதெல்லாம் கிடையாது.
அந்த நேரத்தில் அந்த ஞானசேகரனோட ஃபோனுக்கு வந்த இன்கமிங் கால், அந்த ஒரு 1 ஹவருக்குள்ளே அவர்கிட்ட இருந்து போன அவுட் கோயிங் கால், இந்த லிஸ்ட்டை செக் பண்ணாலே யார் அந்த சாருங்கிறத ஈஸியாக ட்ரேஸ் பண்ணலாம். இதை பண்ணுறதுக்கு எவ்வளோ, 1/2 மணி நேரம் ஆகுமா? 1/2 மணி நேரம் ஆகுமா? 1 மணி நேரம் ஆகுமா? 24 மணி நேரம் ஆகுமா? ஆனால் நீங்கள் போன 24லேருந்து இன்னைக்கு 10 தேதி ஆயிடுச்சு. ஏர்ப்ளேன் மோடில் இருந்ததுன்னு சொல்லப்படுது மேமாண்ணா. அது எல்லாமே வந்து பொய் அப்படிங்கிறது இந்த எஸ்ஐடி கண்டுபிடிக்கும் சார். உங்களுக்கு சிறப்பு புலனாய்வு இந்த குழு உங்களுக்கு கண்டுபிடிச்சி சொல்லுவாங்கல்ல. அதனால தான் என்னென்னா இன்றைக்கி ஏன் வந்து நீங்கள் அருணை காப்பாற்றுவதற்காக, கமிஷனர் அருணை காப்பாற்றுவதற்காக நீங்கள் எதுக்கு அங்கே போகிறீங்க? உயர்நீதிமன்றம், இது உச்சநீதிமன்றம் வரைக்கும் நாடுகிறீர்கள் அப்படின்னா அது உச்சநீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு இவங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வக்கீலுக்கும் கொடுக்குற ஃபீஸ் வந்து பல லட்சங்கள். ஏன் கொடுக்குறீங்க? இத்தனை லட்சத்தை கொடுத்து கொட்டி அருணையோ இல்லை அந்த அண்ணா நகரில் ஈடுபட்ட பையனையோ காப்பாற்ற வேண்டிய தேவை உங்களுக்கு என்ன வருது? நம்ம ஆனால் அண்ணா நகர் சம்பவத்தில் வந்து ஒரு அதிமுகவினரும் இருந்து இவர் தான் அந்த சார் அப்படின்ற மாதிரி கோஷங்கள்லாம் வருது மேம் திமுக சார். ஒருவேளை யார் அவர் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது மேம் அதிமுக? அண்ணா நகரில் ஈடுபட்ட அந்த நபர் அதிமுக காரனா, நீங்கள் மேல்முறையீட்டுக்கு அங்கே போகிறீங்க உச்சநீதிமன்றம் வரைக்கும். அதிமுக காப்பாற்ற வேண்டிய அவசியம் திமுக காரங்களுக்கு ஏன் வந்துச்சு? அந்த கேள்வி வருதா இல்லையா? நியாயமான கேள்வி. அதிமுகன்னு சொல்கிறீங்க சார். அப்போ இப்போ ஞானசேகரன் திமுகவோட எப்படியெல்லாம் தொடர்பில் இருந்தாங்கன்னு எங்கள் அதிமுக ஐடி விங் வந்து டக்குன்னு எல்லா ஆதாரங்களையும் எடுத்து இன்ன வரைக்கும் போட்டுக்கிட்டே இருக்கோமா இல்லையா? நீங்கள் போடுங்க, அவர் தான் பண்ணாருன்னு சொல்லி போடுங்க. எந்த வட்டத்தில் எந்த இதில் என்ன பொறுப்பில் இருக்காரு எடுத்து போடுங்க சார். நீ அதை விட்டுட்டு அவர் அதிமுக காரனை காப்பாற்றுறதுக்கு நீ எதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு 50 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு ஃபீஸ் வாங்குற? முகில் ரோத்கிக்கு எதுக்கு கொடுத்துட்டு போகிற? நீ ஏன் கூட்டிகிட்டு போகிறீங்க? அப்போ என்ன தேவை வந்திருக்கு? அதிமுக காரனை காப்பாற்ற வேண்டிய தேவை திமுக காரனுக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்குறோம். என்ன வந்துச்சு உங்களுக்கு? அப்போ இது எல்லாமே என்னன்னா, நீங்கள் வசமாக மாட்டிக்கிட்டால் தப்பிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறீங்க இல்லையா? வசமாக மாற்றிக்கிட்டிங்கன்னா இதை எஸ்கேப் ஆகிறதுக்கு இப்போ அதிமுகன்னு சொல்கிறீங்க சார். அப்போ அதிமுகனா எங்கள் அதிமுக உறுப்பினர் அட்டை உங்கள் கையில் இருக்குதா இல்லையா? அந்த பையன் கையில், நீங்கள் சொல்கிற அந்த குற்றவாளி கையில் இருக்குதா இல்லையா? இருக்கணும் இல்லையா? அதிமுக காரனா அந்த உறுப்பினர் அட்டை தூக்கி போடுங்க சார். அதை விட்டுட்டு சும்மா நீங்கள் மட்டும் அவர் தான் இவர் தான்னு நீங்கள், அதுவும் என்னென்னா வேறு எந்த மேட்டரில் நீங்கள் இப்படி ஃப்ராடு பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு பெண் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட மேட்டரில் பள்ளிக்கு காலேஜுக்கு படிக்க வர பிள்ளைகள் இந்தியாவிலேயே ஏன் உலக அளவுலேயே பெஸ்ட் அண்ட் ஃபேமஸ் காலேஜ் அப்படின்னு சொன்னால் அண்ணா யூனிவர்சிட்டி இல்லையா? அப்போ அங்கே நாளைக்கு இப்போ அடுத்த வருஷம் அட்மிஷன் இதனால் வந்து பாதிக்கப்படுமா இல்லையா? நிச்சயமாக பயப்படுவாங்களா இல்லையா? அப்போது நீங்கள் அந்த அங்கே பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லாட்டாலும் சரி, வரப்போகிற குழந்தைகளையும் சேர்த்து பயமுறுத்திட்டு இருக்கீங்களா இல்லையா? இதில் முதல்வர் என்ன சொல்கிறாரு சட்டமன்றத்தில்? நீங்கள் அங்கே இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் பயமுறுத்துறீங்க. யார் அந்த சாருங்கிற கேள்வி வரப்போகிற பிள்ளைங்களை பயமுறுத்தும் அப்படின்னா, அங்கே இருக்கிற பிள்ளைங்களை பயமுறுத்தும் அப்படின்னா, குற்றவாளிகளை காப்பாற்ற துடிக்கின்ற ஸ்டாலின் அரசாங்கத்தின் நடவடிக்கையால் இனி அந்த காலேஜுக்குள்ளே நுழையணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பயப்பட மாட்டாங்களா? அப்போ அதை நீங்கள் யோசிக்க வேண்டாமா? இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி என்ன சொல்கிறதுன்னா, நீங்கள் விஷயத்தை டைவெர்ட் பண்ணுறதுக்கு, அதுவும் இந்த மாதிரி பாலியல் வழக்குகள் எல்லாம் டைவெர்ட் பண்ணுறதுக்கு இவன் இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரங்கன்றதை விட ஒரு பெண் குழந்தை நம்ம அரசாங்கத்தின் கீழ் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நாம் என்ன நடவடிக்கை செஞ்சோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ இந்த பேச்செல்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சட்ட திருத்தங்கள் கொண்டு வரீங்க இல்லையா? 3 வருஷங்கிறது 5 வருஷம், பெண்களை நீங்கள் பின்தொடர்ந்தால் தண்டனை, இப்படியெல்லாம் கொண்டு வரீங்க. பாலியல் வழக்குகளில் வந்து இந்த மாதிரி பலாத்காரத்தில் ஈடுபட்டால் மரண தண்டனை வரைக்கும் கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சட்ட திருத்தம் கொண்டு வரீங்க. சட்ட திருத்தம் கொண்டு வந்து என்ன லாபம்? அந்த சட்டத்தை அமல்படுத்துறதுக்கு அந்த அமல்படுத்த வேண்டிய அதிகாரிகளை தூக்கி உங்கள் பேக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே என்ன சட்டம் கொண்டு வந்தாலும் என்ன அதனால் புண்ணியம்? அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அவனுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கணுமா இல்லையா? இன்றைக்கி ஒரு அருணை காப்பாற்றுக்கிறதுக்காக, ஒரு கமிஷனரை காப்பாற்றுறதுக்காக ஒட்டுமொத்த திமுக அரசாங்கம் ஏன் இப்படி துடிக்கணும்? அப்போ நீங்கள் சட்டம் கொண்டு வரதுங்க முக்கியம் இல்லை சார். அந்த இருக்கிற சட்டங்களை நீங்கள் ஒழுங்காக எக்ஸிக்யூட் பண்ணினாலே போதும் இல்லையா? அப்போ அந்த ஒழுங்காக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு காவல்துறை அமைச்சராக ஸ்டாலின் வந்து ஒரு இன்எஃபிஷியண்ட்டான, ஒரு திறனற்ற முதல்வராக, திறனற்ற காவல்துறை அமைச்சராக இருக்கிறதுனால தான் பெண்கள் மீதான வன்முறை அப்படிங்கிறது
திமுகவோட இந்த 3.5 ஆண்டு காலத்தில் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதிமுக சொல்ல, தேசிய குற்ற ஆவண காப்பகம் இருக்கு இல்லையா, என்சிஆர்பி, அவங்க சொல்கிறாங்க. இன்றைக்கி இவர் வந்து முதல்வர் பெண்களை நீ மாணவிகளை நீ அப்பா அப்பான்னு பேசுகிறதுனால நான் கண் கலங்குகிறேன் அப்படின்னு சென்டிமெண்ட் டைலாக் பண்ணுறாரு இல்லையா. இந்த சென்டிமெண்ட்டுக்கு பின்னாடி அந்த பிள்ளைகள் அப்பா அப்பான்னு சொல்லி இவர் மேலே பாசத்தை பொழியுது அப்படின்னு சொன்னால், அந்த பெண் பிள்ளைகள் பாதிக்கப்படுற மாதிரியான ஒரு கேவலமான அரசாங்கத்தை ஏன் ஸ்டாலின் ஐயா நடத்துகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நாம் எழுப்புறதை விட தேசிய குற்ற ஆவண காப்பகத்தோட டேட்டா சொல்லுது. அதுக்கு இன்ன வரைக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்களே யாருமே. இதே டேட்டா, இதே மாதிரி ஒரு விஷயம் அதிமுக ஆட்சி காலத்தில் வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கேன், இங்கே திமுகவில் இந்த வாடகை வாயர்கள் ஒரு குரூப் இருப்பாங்க சரியா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சேனலுக்கு உட்காந்து இதையே பேசிட்டு இருப்பாங்க ஒரு 10 நாளைக்கு. இப்போ இப்படி ஒரு டேட்டா வந்திருக்குங்கன்றதே யாருமே வாயை திறந்து பேசுகிறதுக்கு ரெடியாக இல்லை. அப்படிங்கும்போது இது என்னென்னா, குற்றம் செய்கிறவனை விட இந்த குற்றத்துக்கு நாங்கள்லாம் அறிவாளின்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டு அந்த குற்றத்துக்கு துணை போகிறாங்கல்ல, இவங்கெல்லாம் தான் உலகிலேயே மிக மோசமான குற்றவாளிகள். என்னை பொறுத்தளவு நான் அதை அப்படியே தான் கருதுக்கிறேன். ஓகே மேம். அடுத்ததாக பார்த்தோன்னா திமுகவோட ஐடி விங்கோட செயல்பாடு எப்படி இருக்குது மேம்? ஏன்னா திடீர்னு வந்து அவங்க என்ன போடுறாங்கன்னா, அதிமுகவினோட ஆபாச வீடியோ வெளியிடவா அப்படிங்கிறாங்க. உடனே அதிமுகவினர் என்ன சொல்கிறாங்க, ஐடி விங் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ ஒரு அமைச்சரோட ஆபாச வீடியோ நான் வெளியிடவா? ஏன் இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போகிற அளவுக்கு விஷயங்கள் நடக்குது மேம் ஐடி விங்கில்? சார், நீங்கள் வந்து திமுக வந்து எந்த காலகட்டத்தில் அது கண்ணியத்தோடு இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? பிடிஆர் அவர்கள் இருக்கும்போது ஒரு காலத்திலும் அது கண்ணியமானது. ஐடி விங் மட்டும் இல்லை சார், அது என்டையர் கட்சியுமே அவர்கள் ஒருபோதும் கண்ணியத்தோடு இருந்ததில்லை. தமிழ்நாட்டிலேயே என்டையர் இந்தியாவிலையுமே வந்து 10 மணிக்கு மேலே ஸ்டேஜில் ஒருத்தங்களை ஏற்றி பெண்களை ஆபாசமாக பேசுகிறத ஒரு கலாச்சாரமாக எடுத்துக்கொண்டு வந்தது திமுக. ஆமாவா இல்லையா? அதுக்குன்னு பேச்சாளர்களை வளர்த்தாங்க, பெண்களை ஆபாசமாக பேசுங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்குமே டெக்னாலஜி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. இன்றைக்குமே ஒரு கூட்டத்தை, திமுக கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்கு நீங்கள் ஆபாச நடனங்கத்தானே ஃபஸ்ட்டு ஆடுறீங்க. கூட்டத்தை சேர்க்கறதுக்கு நீங்கள் கலாச்சாரத்தை காக்கிறோம், பண்பாட்டை காக்கிறோம், அதை காக்கிறோம், இதை காக்கிறீங்க. அப்புறம் நீங்கள் ஏன் வந்து பெண்களை, நீங்கள் பெண்கள் பாதுகாப்புன்னெலாம் பற்றி பேசுகிறீங்க, பெண் உரிமைன்னெலாம் பேசுகிறீங்க. அப்போ அந்த பெண் உடலை வந்து ஏன் இவ்வளோ கேவலமாக காட்டுறீங்க? எதுக்கு சார் நீங்கள் ஆபாச பாடல்களுக்கு ஆபாச நடனம் விட்டு கூட்டத்தை கூட்டுறீங்க? அப்போது உங்களுக்கே தெரியுது, உங்கள் கொள்கைன்னு கூப்பிட்டா உங்கள் கட்சிக்காரங்க ஒருத்தவங்களும் வரமாட்டாங்க. பெண்களோட உடலை காட்டினா தான் என் கட்சிக்காரங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழிமுறையை இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த 60 ஆண்டு காலத்தில் திமுக செய்த சாதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான். பெண்களை ஆபாசமாக பேசுதல் அப்படிங்கிறத ஒரு கலையாகவே வளர்ந்தெடுத்துட்டாங்க அவங்க, ஒரு கலை மாதிரி. அதுதான் என்னென்னா, இன்றைக்கி ஐடி விங்கில் வந்து நீங்கள் உட்காந்துட்டு அவங்க வீடியோவை வெளியிடுவேன், இவங்க வீடியோ வெளியிடுவேன்லாம் நீங்கள் பேசுகிறது இருக்கு இல்லையா? இதனால நாட்டு மக்களுக்கு என்ன சார் நன்மை? அதான் மேம் கேள்வியாக எழுப்பப்படுது. இதனால் இந்த தமிழ்நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்கு, தமிழ்நாட்டோட சோசியல் டெவலப்மெண்ட்டுக்கு, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு, பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பயன் கிடச்சிரும்னு நினைக்கிறீங்க? என்ன பயன் உங்களுக்கு கிடச்சிரும்? ஒருத்தரோட ஆபாச வீடியோவை நீங்கள் வெளியிடுறீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, அடுத்தவனோட ஆபாச வீடியோவை அங்கங்கே போய் எடுக்கிறத உங்கள் ஐடி விங் ஒரு வேலையாக வச்சுருக்கான். இது கேவலப்படணும் இல்லையா? வெட்கப்படணும் இல்லையா? அதிமுக நிர்வாகிகள், அதிமுக அமைச்சர்கள், இல்லை யார் அதிமுகவோடு தொடர்புடையவர்கள் யார் எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, இதையெல்லாம் நோட்டமிட்டு செய்கிறது தான் ஒரு வேலைன்னா, இதுக்கு நீங்கள் வேறு வேலை பார்க்கலாமே. இதை விட இது எப்படி எனக்கு மலினமாக சொல்ல தெரியல. இது கேவலமான ஒரு அப்ரோச் இல்லையா? இதில் என்னென்னா, இந்த ஐடி விங்கில் இருக்கிறது எல்லாமே யங்ஸ்டர்ஸ். அப்போ ஒரு எதிர்கால இந்தியாவோட தூணுன்னு சொல்கிற இந்த யங் ஜென்ரேஷனை இந்த திமுகங்கிற ஒரு கட்சி தன்னுடைய சுயலாபத்துக்காக எவ்வளோ கேவலமாக அவன் மைண்டை பொல்யூட் பண்ணி வச்சுருக்கு. அதுக்கு நீங்கள் வெட்கப்படணும் இல்லையா? இது ஒரு ஒருத்தனோட ஆபாச வீடியோ அப்படின்னா எத்தனையோ அமைச்சர்களோட, இந்தியா முழுக்க பலரோட ஆபாச வீடியோ வெளியிட்டாங்கன்னு செய்திகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் என்ன, ஒருத்தனோட அந்தரங்கத்தை வெளியே போடுறதுனால இந்த நாட்டுக்கு என்ன பலன்? நீங்கள் அதுக்கு வந்து உங்கள் கட்சியில் இருக்கவன் அவனை டிசிப்ளினாக வச்சுக்கோ, உடனே நீ ஒரு தன்னடக்கத்தோடு வாழ்ந்துரு, தன்னடக்கத்தோடு இருன்னு அவங்களுக்கு நீங்கள் எஜுகேட் பண்ணுங்களேன். உங்கள் ஐடி டீமில் இருக்கிற ஆண்களுக்கு மாற்று கட்சியை சேர்ந்த பெண்கள் வந்து
மதிப்பாக நீ பேசாட்டாலும் பரவாயில்ல, கெட்ட வார்த்தையில் பேசாதப்பான்னு உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு திராணி இருக்கா? கிடையாது இல்லையா? அப்போது இது வந்து இவங்களோட ஆபாச வீடியோ போடுவேன், அவங்களோட வீடியோ போடுவேன்லாம் நீங்கள் சொல்கிறது இருக்கு இல்லையா? அது வந்து என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையே வந்து ஆபாசமாக்கிட்டு இருக்கீங்க. அது குறிப்பாக திமுகவை ஆபாசமாக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது இந்த 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 மாதிரியான ஒரு அப்ரோச் இருக்கிற ஒரு இயக்கத்தை வந்து ஒட்டுமொத்தமாக வீட்டுக்கு அனுப்புறது அப்படிங்கிறது, ஒட்டுமொத்தமான 5 வருஷம் கிடையாது, பெர்மனண்ட்டாக அனுப்புறது அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கு நல்லது. இல்லைன்னா நீங்கள் எங்கே திரும்பினாலும் இந்த மாதிரி ஆபாச பேச்சுக்களும் ஆபாச வீடியோக்களும் தான் அரசியலாக மாறும். இது ஒரு எவ்வளோ ஒரு அசிங்கம். தமிழ்நாடு டெவலப்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு டெவலப்டு ஸ்டேட்டில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டிவான விஷயங்களை பேசணும், நல்ல விஷயங்களை பேசணும், நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறத விட்டுட்டு நீ அவங்க எல்லாத்தையும் மொத்தமாக கீழே இழுத்து விடுற மாதிரி ஆபாசமான விஷயங்களை தான் பேசுவீங்க அப்படின்னு சொன்னால் அது யாராக இருந்தாலும் சரி, இப்படியான ஒரு விஷயத்தை கையில் எடுக்கின்ற எந்த கட்சியுமே பர்மனண்ட்டாக அது வீட்டில் இருக்கிறது இல்லை, அந்த கட்சி பூண்டோடு அழிஞ்சு போகிறது தான் இந்த சமூகத்துக்கு நல்லது, இந்த நாட்டுக்கு நல்லது. ஓகே மேம், அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா அந்த நீட் விவகாரம் மேம். இத்தனை வருஷமாக வந்து ரகசியம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டசபையிலேயே சொல்லிட்டு இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து முடிவு எடுக்கணும், ஒருவேளை இந்தியா கூட்டணி வந்திருந்ததுன்னா வந்து நாங்கள் வந்து நிச்சயமாக நீட்டை வந்து ரத்து பண்ணியிருப்போம் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு மேம். இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது திருட்டுத்தனம் பண்ணுறதுல பக்கா கில்லாடிகள் சார். அவங்க மக்களை ஏமாத்துறதுல வந்து அவங்க வந்து என்னது பிஹெச்டி வாங்கின ஆட்கள். ஏமாத்துறது, திருட்டுத்தனம் பண்ணுறது, நிலத்தை ஆட்டை போடுறது, வேறு என்னென்னத்துல எல்லாம் முடிஞ்சளவு எல்லாத்துலேயும் ஊழல் பண்ணுறது, எல்லாத்துலேயுமே அவங்க வந்து இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களில் பிஹெச்டி வாங்கினவங்க தான் திமுக காரர்கள். அவர்கள் அந்த ஒரு உச்சபட்ச பொய்யை சொல்ல முடியும் அப்படின்னு நிரூபித்து 4 வருஷம் வந்து அதன் மூலமாக மக்களுங்கிறத விட ஒரு மாணவ சமுதாயத்தை 4 வருஷமாக நம்ம ஏமாற்றிருக்கோம். பாசிபிளே இல்லாத ஒரு விஷயத்த நம்ம பாசிபிள், இது நடக்கும்னு சொல்லி ஏமாற்றணும்ல. அதுக்கு இவர்களுக்கு இந்த மாணவர்கள் என்ன தண்டனை தர போகிறாங்க? அதுதான் என்னுடைய கேள்வி. இது கட்சியெல்லாம் விட்டுடுங்க சார், அவன் திமுக காரங்க அப்படிங்கிறதெல்லாம் விட்டுடுவோம். ஒரு இயக்கமாக, ஒரு கட்சியாக நான் வந்து ஜெயிச்சு 10 வருஷம் நான் வீட்டில் இருந்தேன், அதனால நான் ஜெயிச்சு இங்கே வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக டு த எக்ஸ்ட்ரீம் நான் என்னென்னலாம் பொய் சொல்ல முடியுமோ அந்த பொய்யவை 520 பொய்களை அச்சடித்து தெருவா நீங்கள் கொடுத்தீங்க. கொடுத்ததில் ஒவ்வொரு டாபிக் கீழேயும் இப்போ போலீஸ் பாதுகாப்புனா அதில் ஒரு 20 வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அப்படி ஒவ்வொரு டாபிக் கீழேயும் கொடுத்துருக்காங்க. அதில் மிக முக்கியமாக சொன்னது இந்த நீட் ரத்து அப்படிங்கிறது. நீட் ரத்துன்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் தமிழ்நாட்டிலேருந்து 1 லட்சம் ஸ்டூடெண்ட் என்ட்ரன்ஸ் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீட் என்ட்ரன்ஸ் அப்படின்னா 4 வருஷம் 4 லட்சம் ஸ்டூடெண்ட்டு. அப்போ 4 லட்சம் ஸ்டூடெண்ட்டோட கனவுல நீ எதையோ ஒன்று கலந்துருக்கல, ஒரு விஷத்தை கலந்துருக்க மாதிரி தானே கலந்துருக்க. அப்போ இந்த 4 லட்சம் ஸ்டூடெண்ட்டு ஒரு கிளர்ச்சியை பண்ணுறான். உன் கட்சி ஆஃபீஸ் இருக்குமா? உன் கட்சி இருக்குமா மொத்தம்? அப்போ நீங்கள் என்னென்னா குறிப்பாக இந்த யங் ஜென்ரேஷனை என்ன வேணாலும் வந்து ஏமாற்றலாம். இப்போ அந்த 4 லட்சம் குழந்தைகளோட அம்மா அப்பா எவ்வளோ கனவு கண்டுருப்பான், இந்த நீட் ரத்தாகும், நம்ம பிள்ளை எப்படியாவது போயிடும் அப்படின்னு. நீ எதுக்காக இப்படி ஒரு ஃபால்ஸான நம்பிக்கையை அந்த மாணவர் சமுதாயத்திட்ட எது கொடுத்தீங்க? மேம் ஆனால் அதிமுகவோட நிலைப்பாடுமே வந்து நீட் வேணான்ற நிலைப்பாடு தானே மேம். ஆனால் சார் நீங்கள் நீட்டு வேணாம், ஆனால் மத்திய அரசு அதை சட்டமாக்கிய பிறகு அதை வந்து ரத்து பண்ண முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது. சொல்லிச்சா? அதுதான் உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. இனிமேல் அது மேலே எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாது, ஏன்னா அது சட்டம் ஆயிடுச்சு. அது இனிமேல் ரத்து பண்ணுறதுக்கான எந்த பாசிபிலிட்டியும் இல்லைன்னு அதிமுக வழக்குக்கு போனப்பையும் சொல்லிட்டாங்க. திமுக போனப்பையும் பல முறை தலையில் கொட்டி சொல்லியிருக்குது உச்சநீதிமன்றம். அப்போ உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கப்புறமும் வந்து நான் வந்து மாற்றுவேன்னு சொல்லி அதுக்கு வேற நீங்கள் இந்த கையெழுத்தெல்லாம் எல்லாத்திட்டையும் வாங்கி உதயநிதி எப்பா நீ உங்கள் பையனை வந்து நீங்கள் துணை முதல்வராக ஆக்கிக்கிறதுனா ஆக்கிக்கோங்க. அது உங்கள் உள்கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த ஒரு சுயமரியாதையும் இல்லை. நேற்று வந்த பையனை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்து எங்கே வேணாலும் உச்சாணியில் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு மற்றவங்கெல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்குள்ள சுயமரியாதை இல்லை, அது உங்கள் பிரச்சனை. ஆனால் உங்கள் பையனை நீங்கள் வந்து துணை முதல்வர் ஆக்கணும், அமைச்சர் ஆக்கணும்னு என்ன பண்ணீங்க? ஊரில் இருக்கவங்கள்ட்ட எல்லாம் கையெழுத்து வாங்குறோன்னு ஒரு நாடகத்தை பண்ணீங்க. அப்போ இந்த ட்ராமா இருக்குல்ல, இவங்க பண்ணுற இந்த ட்ராமா தான் என்ன அப்படின்னீங்கன்னா, திமுக 5 வருஷம் இருந்தால் அந்த 5 வருஷத்தில் 3ஆவது வருஷமே மக்களுக்கு உச்சகட்ட வெறுப்பு வரும். அதில் நீட்டில் வந்து உச்சநீதிமன்றம் பல முறை சுட்டி காட்டியும் இது சட்டமாயிருச்சு, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்கள் மக்களை ஏமாற்றுவதற்காக நீட்டை ரத்து செய்வோம். அதில் வேறு உதயநிதி யார் எழுதி கொடுத்தாங்கன்னு தெரியல. எங்களுக்கு அந்த ஃபார்முலா தெரியும்.
வெக்கம், மானம், சூடு, சொரணை. அதெல்லாம் அப்போ தான் அவர் அரசியலுக்கு வந்த புதுசு. அந்த வெக்கம், மானம், சூடு, சொரணையை நாளையும் சேர்த்து ஒரு வாக்கில் சொல்ல வராது. பேப்பர் கையில் வச்சுக்கிட்டு பார்த்து வெக்கம், மானம், சூடு, சொரணை இருக்கிறது, அது எங்கள் தலைவருக்கு தெரியும், அந்த ஃபார்முலா என்னன்னு கொண்டு வருவார். நீங்கள் இப்போ அந்த 4 லட்சம் ஸ்டூடெண்ட்டும் உதயநிதி வீட்டு முன்னாடி போய் நின்றுட்டு, உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை இருக்கா இல்லையா சொல்லு அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? எதிர்கட்சிகள் கேட்கல சார், எதிர்கட்சிகள் நான் உங்களை பார்த்து கேட்கல. ஏன்னா உங்களுக்கு வெக்கமும் கிடையாது, மானமும் கிடையாது, சூடும் கிடையாது, சொர்ணமும் கிடையாதுங்கிறது தெரியும். கேட்க மாட்டோம். இந்த 4 லட்சம் ஸ்டூடெண்ட் ஒன்று நம்பி பாதிக்கப்பட்ட 4 லட்சம் ஸ்டூடெண்ட்டு உன் வீட்டு முன்னாடி வந்து, உதயநிதி வீட்டு முன்னாடி வந்து, உங்களுக்கு வெக்கம் இருக்கிறதா உதயநிதி, உங்களுக்கு மானம் இருக்கிறதா, ரோஷம் இருக்கிறதா, சூடு இருக்குதா, சொரணை இருக்குதா, ஏன் எங்களை ஏமாற்றினீர்கள் அப்படின்னு பாதிக்கப்பட்ட, இதை நம்பி பாதிக்கப்பட்ட அத்தனை ஸ்டூடெண்ட்டும் உங்கள் வீட்டு முன்னாடி வந்து போராடினா என்ன செய்வார் உதயநிதி? என்ன செய்ய முடியும்? அப்போ மாணவர்கள் இப்படிலாம் திரள மாட்டாங்க அப்படிங்கிறது தானே உங்களுடைய நம்பிக்கை. அதை வச்சு தானே நீங்கள் ஏமாத்திருக்கீங்க. இதன் மூலமாக இவங்க சொன்ன இந்த பொய்யை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 17-18 குழந்தைகள் இது வரைக்கும் இறந்துருக்கு. அப்போ அந்த குழந்தைகளோட ஆவி உங்களை மன்னிக்குமா? அவர்களுடைய ஆன்மா உங்களை மன்னிக்குமா? நீங்கள் வந்து கேட்டால் எங்களுக்கு நாங்கள் ஆவி, ஆன்மா, கடவுள் எதையுமே நம்ப மாட்டோம்னு சொல்லுவீங்க. நீங்கள் எதையுமே நம்பாதீங்க, அந்த பக்கம் போய் ரகசியமாக பூஜை பண்ணுங்க, அது வேறு விஷயம். மக்கள் அதையெல்லாமும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து 4 வருஷம் இத்தனை மாணவர்களை ஏமாற்றி நீங்கள் செஞ்சது இருக்கு இல்லையா, செஞ்சுட்டு இப்போ அதை சொல்கிறதுக்கு இப்போ வந்து என்னது, பிள்ளைகள்லாம் நீ அப்பா அப்பான்னு கூப்பிட்டோன்னு கண்ணில் கண்ணீர் வருதுன்னு சொல்லி நாடகம் போடுறீங்களே முதல்வரே. நீங்கள் 4 வருஷம் இத்தனை லட்சம் மாணவர்களை ஏமாத்திருக்கீங்களே, அதற்கு கொஞ்சமாவது வெட்கப்பட்டீர்களா? அப்போ அதுக்கு வெட்கப்பட்டு அதுக்கு தானே நீங்கள் அழுதுருக்கணும். அதுக்கு தானே நீங்கள் அழுதுருக்கணும் சார். இப்படி 4 லட்சம் மாணவர்களை நம்ம ஏமாற்றிட்டோமேன்னு அதுக்கு நீங்கள் அழுதுருக்கணுமா கூடாதா? அதுக்கு வெட்கப்பட்டிருக்கணுமா கூடாதா? அது அவர் எவ்வளோ ஏதாவது அது அந்த அந்த இது நீட்டை இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வாசிக்கிறப்ப அவரோட அந்த உரையில் ஏதாவது ஒரு ஃபீலிங்கை பார்த்தீங்களா? நீங்கள் எல்லாருமே சட்டமன்ற காட்சிகளை பார்த்தீங்க தானே, ஏதாவது ஒரு ஃபீலிங்கை பார்த்தீங்களா? இல்லை. அப்படிங்கும்போது இது வந்து என்னென்னா, திமுக அரசு மக்களை ஏமாற்றுவதற்கு ஒருபோதும் வெட்கப்படாத அரசு சார். அதில் இந்த நீட்டு ட்ராமா அட்லீஸ்ட் இப்போயாவது வந்து ஒத்துக்கிட்டாங்க இந்த ட்ராமா. ஏன்னா இனிமேல் இந்த ட்ராமா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றதுனால இந்த அளவுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு மாணவர்கள் சந்தோஷப்படும். ஆனால் இவர்களை நம்பி ஏமாறிய மாணவர்கள் அந்த பல வருஷங்கள் 2 வருஷம் 3 வருஷம் திரும்ப நீட்டுக்கு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தாங்களா, அதெல்லாம் ஒரு குரூப் செட்டப் பீப்புள் இருக்காங்க. ஃபீஸ் போய் நிறையா கொடுத்து பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனில் கொடுத்து, ஏன்னா இந்த வருஷம் ரத்தாகும், அடுத்த வருஷம் ரத்தாகுங்கிற ஏதோ ஒரு இதில் என்னையோ எது இருந்தாலும் நம்ம எழுதிட்டே இருப்போம்னு சொல்லி எல்லாம் போய் நிறைய மன உளைச்சலுக்கு ஆனாங்கனாங்களே. இந்த பக்கம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும், ஐயோ ரத்தாகணும், இந்த 2 மனநிலையிலையும் பாதிச்சிருப்பாங்கள்ல. அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ், இது யாராவது இந்த வீடியோ பார்த்தா நீங்கள்லாம் கூட்டாக சேர்ந்து உதயநிதி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுங்க. எங்களை ஏமாற்றுவதற்கு, எங்களை எல்லாம் ஏமாற்றி தான் நீங்கள் அமைச்சராகணுமா, எங்களை எல்லாம் ஏமாற்றி தான் நீங்கள் துணை அமைச்சர் ஆகணுமா, இதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா உதயநிதின்னு இந்த மாணவர்கள் கேள்வி கேட்கணும். அப்போ தான் இன்னொரு முறை இந்த மாதிரியான பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அவர்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டார்கள். மேம் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க மேம். உங்கள் பொன்னான நேரத்தை இளைய பாரத நேரம் ஒதுக்கிறதுக்கு மிக்க நன்றி மேம். நன்றி.